மச்சான். ஹாய்டா. ஹாய். மச்சான், அந்த பூங்க பாட்டி நம்ம காலேஜுக்கு தான்டா வரா. ஏய் ஏய் யாரு பாட்டி தான்டா சொன்னாங்க. ஓவன ஏத்துன பஞ்சர் ஆயிடுவே. ஏய் அடங்குடா டேய். அட விடுறா மச்சான், இவங்க எங்க போயிர போறாங்க? அதான் நம்ம காலேஜுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, கையில மாட்டாம போடுவாங்க. அப்ப பாப்போம்டா. அப்புறம் பாத்துக்கலாம். ஒழுங்கா படிக்க போறீங்க. போடுறீங்க. சீக்கிரம்டா உங்கள. வணக்கம். டோடா. ஐயா வணக்கம். என்ன எவனுமே வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன். வணக்கம்மா. இருக்கட்டும். என்ன நமக்கு மரியாதை கொடிகட்டி பறக்குது. கும்பிட போனதையும் குறிக்க வருதே. ஐயா நமஸ்காரம். வேணாம் இருட்டு. என்ன பவ்யம் என்ன பவ்யம். எனக்கு குருபக்தி ஜாஸ்தி சார். அப்படி சொன்னவெல்லாம் உள்ள இருக்கா, கொஞ்சம் அடக்கிக்க. ஓகே சார். அந்த பெட்டிக்குள்ள என்ன புக்ஸ் சார்? என்ன புக்ஸ்? படிக்கிற புக்ஸ் சார். அடடடா, ஒரு புக்கை எடுத்துட்டு வரதுக்கே சோம்பேறித்தனம் படுற இந்த காலத்துல பெட்டி ஃபுல்லா சிலபஸ் புக்கை எடுத்துட்டு வரியே, நீ ஒருத்தன் போதப்பா என்னையே இந்த காலேஜ் மானத்தையும் தூக்கி நிறுத்துறதுக்கு. என்ன நீங்க ரொம்ப புகழ்றீங்க சார். நான் இன்னும் பால்குடி மறவாத பச்சை புள்ள சார். கிவ் மீ ஒன் மோர் பிளஸிங் சார். நீ கால வாரியா ஆசீர்வாதம் வாங்குறியானே தெரியல. போப்பா. ஓகே சார். அட பாவி, ஏண்டா ஒரு சின்ன பெட்டிக்குள்ள 2 பெட்டி கடை, ஒரு மினி பாரு எல்லாத்தையும் வச்சிருக்கியே, என்னது இது? போதையானாலும் சரி பேதையானாலும் சரி சக மாணவர்களோட சரிசமமா பங்கு போடுற நல்ல ஹார்ட் உள்ள ஸ்டூடெண்ட் சார் நானு. ஐயோ இதெல்லாம் என்ன கண்டாவி சுத்துது. இந்தாங்க இத குடிங்க. கொண்டா. சரியான பொட்டியை கொடுத்துருக்குறாங்க. நல்ல வேலை சிப்ஸ் எடுக்கல. என்னாச்சு சார்? ஏன் சார் தலை கின்னு இருக்குமே? ஆமா, உள்ள இருக்கிறது ஜின்னு சார், ஜின்னு. நான் ஓடுறதுக்கு பேரு ரன்னு சார், ரன்னு. டெஸ்க்கு கீழே கொடுங்கடா. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருப்பாளுங்க? குஷ்பூட்டி எல்லாம் கொண்டு வர மாட்டாளுங்களா? ஏண்டா மாமே, ஒரே ஒரு இட்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி அவளுக்கு பார்த்தோம்? மச்சான், இவளுக்கு திங்கிறதுக்கு டிஃபன் எடுத்துன்னு வராளுங்க. எல்லாம் கடமைக்கு. பசங்களை கேண்டீனுக்கு தள்ளின்னு போய் அவனுங்க பர்ஸை காலி பண்றதே இவளுக்கு பொழப்பு. அதனால இந்த உனக்கு ஒரு வாய் வேணுமா? எனக்கு வேணாடா. வேணா போ. என்ன நிலா உள்ள ஒண்ணுமே காணோம்? காலையிலே காலி பண்ணிட்டியா? அவளது மட்டும் இல்ல, இங்க பாரு, என்னோட லஞ்சும் காலி. ஏன் என்னாச்சு? எல்லாம் அந்த ஹரிஷோட வேலை தான். தினம் இதே பழப்பா போச்சு. இங்க பாரு, தின்னதுதான் தின்ன, முழுசா தின்ன வேண்டியது தானே. பாதி தின்னுட்டு பாதி எச்சு பண்ணி வச்சிருக்கான் பாவி. வினோத், ராஜா, இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஏண்டா நீ எல்லாம் மனுஷனா இல்ல வேற ஏதாவதா? உனக்கு வீட்ல எதுவும் போடுறது இல்ல? ஏண்டா இப்படி பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கியே, கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? என்னடாச்சு? பின்னடா நம்ம கிளாஸ் பொண்ணுங்க கொண்டு வர டிஃபன் எல்லாம் இந்த பரதேசி தினமும் திருட்டுத்தனமா தின்னு காலி பண்ணிட்டு இருக்கான். ஏய், பொண்ணுங்களால உன்னை ஒண்ணும் பண்ண முடியலங்கிற தைரியத்துல தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆமா அப்படித்தான். என்ன என்ன பண்ணிடுவ நீ? தலைவரு எல்லா பொண்ணுங்களுக்கோசம் போர்க்கொடி தூக்கிட்டு வரலடா. இன்னைக்கு அந்த நிலாவோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு இட்லி துண்டு எடுத்து சாப்பிட்டேன். அதான் ஐயா கிளம்பி வந்துட்டாரு. ஏண்டா நீ அந்த நிலாவோட டிஃபன் பாக்ஸுக்கு வாட்ச்மேனா? ஏய் ஒரு தம்பி, இவ்வளவு நேரம் நீ பேசுனத நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன்ல, இப்ப நான் பேசுறத நீ பொறுமையா கேட்கணும்ல, அதானே மரியாதை? உனக்கு என்னடா மரியாதை? இன்னைக்கு நடந்ததா கடைசியா இருக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் திங்கறதுக்கு கையா இருக்காது. ஜாக்கிரதை. விடுங்கடா விடுடா விடுடா. இந்தா ஏய் என்னது? சாப்பிடு, உனக்காக தான் வாங்கிட்டு வரேன். இல்ல நான் மத்த ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அதெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். சொன்னா கேட்க மாட்டியே. நீ சாப்பிட்டியா? நான் ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நீயும் என் கூட தான் சாப்பிடணும். வினோத், நீ சாப்பிட்டியா? இல்ல நீ சாப்பிடு. உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். ப்ளீஸ், எனக்காக.